ஸ்தோத்திரம். மகாதயவும் இரக்கமுள்ள கர்த்தாவே, குமாரனாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த கால வேளையில கர்த்தாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே மை துதித்து மை சேவிக்க மை ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல பாக்கியங்களுக்காக மை துதிக்கிறோம். இந்த லாக்டவுன் நேரத்திலும் ஆண்டவரே இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் ஒருங்கிணைந்தவர்களாக மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தால் உடைய கிருபையினால் நிரப்பி நடத்துவீராக. இந்த லைவ்ல கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை காணப்படுத்தும். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பண்ண பரிசுத்த ஆவியான நம்மளோடு கூட நடத்த வேண்டும் என்று அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவாதி தேவனை நாம் துதித்து நாம் ஆராதிக்க கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 113 இவ்விதமாய் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்தரித்து நாம் அவரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் துதித்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Oh
ஆராதிக்கலாம். நம்முடைய தேவன் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உங்களின்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை காக்கும்
இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே சொல்லுமா. இக்கட்டில் துணை நீர் நானே சொல்லுவோம், இருளில் வெளிச்சம் நீரே. பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீதம் பண்ணிடுவே. பாடி ஸ்தோத்தரிப்பே, சங்கீதம் பண்ணிடுவே. உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்து எல்லாரும் சொல்லுவோம். சாரோனின் ரோஜா நீரே, சீயோனின் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனின் பெரியவரே. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் தருவி ஆடுவேன் அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்க சத்துவம் அளித்தி ஆடுவேன் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதம் எல்லாரும் சொல்லலாம். பாடி ஸ்தோத்தரிப்பேன், கீர்த்தனம் பண்ணிடுவே. உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுவே. காருண்யம் உள்ளவரே, கரம் பற்றி நடத்திடுவே. கண்மணி போல காத்திட்டதாலே ஆடுவேன் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா. கண்மணி போல காத்திட்டதாலே ஆடுவோம் அல்லேலூயா. பாடி ஸ்தோத்தரிப்பேன், எங்கனம் வந்திடுவே. பாடி ஸ்தோத்தரிப்பேன், எல்லாரும் சொல்லி ஆராதிக்கலாம். நின்னிடுவே, உம்மில் என்றும் மகிழ்ந்திடுவே, என்றும் மகிழ்ந்திடுவே. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரரே. சாலேமின் ராஜா நீரே, சமாதானக்காரரே. ஷாலோம் என்றாரே, சமாதானம் தானே ஆடுவேன் அல்லேலூயா. சாலேம் என்றாரே, சமாதானம் தானே ஆடுவேன் அல்லேலூயா. வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே. கிறிஸ்துவுக்காயிடம் வீடும் சேனை வீரரே, சேனைகளின் கர்த்தரும் உன்னை சந்திக்கிறார். கிறிஸ்துவுக்காயிடம் சேனை வீரரே, சேனைகளின் கர்த்தரும் உன்னை சந்திக்கிறார். அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். அஞ்சிடவே, அவர் ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. எல்லாரும் துதிக்கலாமா? ராஜாதி ராஜா, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். இந்த நாட்களிலே எத்தனையோ மரண போராட்டங்களை நம்ம தேசத்தில் கண்ட போதும் கிருபையா நம்மளை பாதுகாத்து நடத்தினாரே. அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அவர் அடைக்கலமாய், ஆதரவாய், பக்கபலமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பாடி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் வீணையே கர்த்தருக்கு பாட்டு பாடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லி ஆண்டவரே
ஹalleluya. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல இந்த நாள் வரைக்கும் என்னை சுமந்து கொண்டு வந்தீரே. இந்த வருஷத்துல 6 மாதத்தை வெற்றியா முடிக்க பண்ணினீரே. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தில் உங்களுடைய சமூகத்துல வந்து உம்மை துதிக்கும்படியான நேரத்தை தந்தீங்களே. ஓடி நன்றியப்பா. எல்லாரும் நம்முடைய தேசத்துக்காக நல்ல பாரத்தோடு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு மேல கர்த்தர் பிரியம் வைப்பீராக. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழல்கள்லாம் மாறி எங்க தேசம் ஒரு நார்மலான நிலைமைக்கு வரும்படியாக உதவி செய்யப்பான்னு சொல்லுவோமா. ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு சமாதானத்தை தருவீராக. எங்க தேசத்துக்கு சுகத்தை தருவீராக. எங்க தேசத்துக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. ஹalleluya. எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்க இந்திய தேசத்தின் மேல கர்த்தர் இரக்கமாய் இருப்பீராக. எங்க தேசத்தின் மேல் பிரியமுள்ளவராய் கிரியை செய்வீராகப்பா. ஹalleluya. கலக்கங்கள் மாறட்டும், மரண போராட்டங்கள் மாறட்டும், எல்லா மரண ஓலங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. கூடிய வரைக்கும் சீக்கிரமா ஆண்டவரே சபைகளாய் கூடி நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, விசுவாசம் தொய்ந்து போகாதபடி, விசுவாசம் மங்கி போகாதபடி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிப்பீராக. வருஷங்களின் நடுவிலே உங்களுடைய கிருபையை உயிர்ப்பிக்கும் என்று தாவீது சொல்வது போல எல்லாரும் சொல்லுவான். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிங்கப்பா. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிங்க. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துல ஆண்டவரே அப்பா உம்மோடு இணைந்து கொள்ளும்படி இந்த நாட்களிலே கர்த்தரை எங்களை தகுதிப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. வேதம் சொல்லுகிறபடி விழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. எங்களை விழுவாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களை கற்று பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவாவை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாரையும் கற்று பாதுகாப்பீராக, வேலையடைப்பீராக, இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்வீராக. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி எங்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க வந்தா போதுமே, எங்க சூழ்நிலைகள் மாறுமே, முடியாதவைகள் சாத்தியமாகுமே அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா, எங்க நடுவிலே உலாவுகிற தேவன் எங்க குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் உலாவுவீராக. எங்க திருச்சபைகளுக்குள்ளே உலாவுவீராக. தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அழுகையும் புலம்பலும் மாறுவதாக, புலம்பல் ஆனத கழிப்பாய் மாறுவதாக, சாம்பலின் அனுபவங்கள் சிங்காரமாய் மாறுவதாக. அப்பா, உமக்கே எல்லா துதியையும், உமக்கே எல்லா கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்த்தி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீருள்ள அணையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது. மத்தேயு 15:28. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2.
ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த நல்ல நாளிலும் கூட ஜூலை மாதத்திலே முதல் வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் தியானிப்பது வழக்கம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு பிரயாசம் என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், யாரானாலும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக பிரயாசம் எடுக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்காக நிறைய விஷயத்தை பிரயாசப்பட்டு செய்கிறாங்க. கணவன் தன் வீட்டாரை கவனிப்பதிலே அவன் பிரயாசம் எடுக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. மனைவி தன் வீட்டாருக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பதற்கு மனைவிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிரயாசம் எடுக்கிறாங்க. பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும்னு சொல்லி பிள்ளைகளும் அவங்களுடைய பங்குக்கு பிரயாசத்தை எடுக்கிறார்கள். அதே போல் தேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய காரியத்தை செய்வதிலே அவர்களும் தங்களுடைய ஆட்சியின் கீழே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர்களும் பிரயாசம் எடுக்கிறார்கள். அதே போல் ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டோன்னா மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க பிரயாசம் எடுக்கிறாங்க. சட்ட வல்லுநர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தன்னுடைய எடுத்திருக்கிறதான கேஸ் ஜெயமாக மாறணுன்றதுக்காக அவங்க பிரயாசம் எடுக்கிறாங்க. அதே போல் ஊழியர்களை குறித்து நாம் தியானித்தோமே, ஆனால் அவர்களுடைய ஊழியங்கள் சிறப்பாக அமையணும், மக்கள் ரட்சிக்கப்படணும், மக்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கமாக பிரயாசம் எடுக்கிறாங்க. இப்படி எல்லாருக்கும் பிரயாசம் இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று நாம் தியானிக்கும் போது நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். பிரசங்கிக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? இப்போ எல்லா பிரயாசமும் வித்தியாசமாக எடுக்கும் போதும் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா. அப்ப நம்ம என்னதான் முயற்சி எடுத்தாலும் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணாவிட்டால் அவைகள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதைத்தான் நம்ம பழைய முந்தின வசனத்தை நான் வாசித்தோம். மனுஷர் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் பலன் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். வேதாகமத்தில் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கலாம். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்கிறேன், வலையை போடுகிறேன் என்றான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழியத்தக்கதாக மிகுதியான மீன்களை என்ன செய்தார்களாம், பிடித்தார்களாமே. ஒரு அல்லேலூயா சொல்லாம ஹalleluya. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ராம் முழுவதும் அவனுக்கு எல்லா நுணுக்கங்களும் பேதுருக்கு தெரியும், நல்லா தெரியும். சின்ன வயதிலிருந்தே மீன் பிடிக்கிற பணியில் இருந்த ஆளு. அவனுக்கு தெரியாத டெக்னிக்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு
கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் என்ன செய்கிறோன்னா வலையை போடுகிறோம் அப்படின்னு சொன்னபோது கர்த்தர் அந்த பிரயாசத்துக்கு தக்க பலனை தந்தார். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 128:1 வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்பதான் என்ன சொல்றான்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வ. அப்ப கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்தோமே ஆனால் இந்த மாதம் கர்த்தர் தருகிற வார்த்தை என்னன்னா, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கிக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்கும் போது, என் கைகள் செய்த சகல வேலைகளிலும் கண்ணோக்கி பார்த்தேன், எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது, பலன் ஒன்றுமில்லை. இப்போ நிறைய, அதாவது கர்த்தர் செய்யாம நம்மளா பிரயாசப்படுகிறதுனால ஒரு காரியத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த பிரயாசத்துடைய பலன் என்னவா இருக்கும்னு சொல்லி வாசிக்கலாம். அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே அன்றி இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்லி கடைசியா ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மனுஷர் யாவரும் புசித்து குடித்து சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நம்முடைய சகல பிரயாசத்தின் பலனையும் நாம் அனுபவிப்பது யாருடைய அனுக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது? தேவனுடைய அனுக்கிரகம். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட தேவனுடைய அனுக்கிரகத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் என்ன செய்கிறார்? தருகிறார். நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். அப்ப நீதிமானுடைய பிரயாசம் எதை உருவாக்குமா? ஜீவனை என்ன செய்யும்? உருவாக்குமாமே. அப்ப நீதிமானுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 128:1 வாசித்தோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வ? சாப்பிட. அப்ப நீதிமானுடைய பிரயாசம் எப்படி இருக்குமா? ஜீவனாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. வேதத்துல வாசிக்கிறோம். பிரசங்கிக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கலாம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது அது தேவனுடைய அனுக்கிரகம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன்னுடைய பங்கை பெறவும் தன்னுடைய பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பதும் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது யாரு? இது எல்லாத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் நம்ம எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும் அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருவது தேவனுடைய கரத்துல தான் இருக்கு. ஆமே. அதனாலதான் அன்று சொல்றார், கத்த நகரை காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா என்று சொல்லப்படுகிறது. வேதத்துல இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கலாம். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து தேவன் செய்கிற சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியவும் மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அப்புறம் இன்னொரு விஷயத்தை பிரசங்கி சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அதாவது
தேவன் செய்கிற கிரியையை எந்த மனிதனும் கண்டுகொள்ள முடியாது. அவன் எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும் அவர் செய்யறத நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்காக நம்ம எத்தனை காரியத்தை நாம் முயற்சி எடுத்தாலும் அவருடைய கிரியைகளை நாம் கண்டடைய முடியாது. அதைத்தான் அந்த வசனத்துல வாசிக்கிறோம். வேதத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 128:2 நம்ம சொல்லுகிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய பிரியம் என்று சொல்லப்பட்டது. இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக ஈசாக்கை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கும் போது ஆதியாகமம் 26 12 வசனத்தையும் 13 வசனத்தையும் வாசித்து பார்த்தோம்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு என்ன செய்தான்? அவன் பிரயாசப்பட்டான். பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் தந்தார். ஆமென். ஈசாக்கு சும்மா இருக்கல, அவன் சோம்பி திரிந்தவனா இருக்கவில்லை. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்களும் நானும் பிரயாசப்படும் போது, நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே பிரயாசப்படும் போது அதற்கான விளைவுகளை நாம் சந்திக்க முடியும். வேதத்துல அதை தொடர்ந்துள்ள வசனத்தை வாசித்தீங்கன்னா 26 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்துல என்ன செய். அவன் தேசாந்தரியாய் சுற்றி திரிகிறான். அந்த நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அதை மறுபடியும் வாசிக்கலாம். தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல என்ன செய், குடியிரு. அடுத்த வசனம், இந்த தேசத்துல நீ என்ன செய், வாசம் பண்ணு, நான் உன் கூட இருப்பேன். எப்ப உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாருன்னா, அவருடைய வாய்க்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் நான் என்ன செய்வேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கவனித்து அதன்படி செய்ததான ஈசாக்குடைய வாழ்க்கையில தான் அந்த பின்பகுதியில வாசிக்கிறோம். 12 வசனமும் 13 வசனமும் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 100 மடங்கு பலன். காரணம் என்னன்னா, அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தான், கீழ்ப்படிந்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 63 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, வாசிக்கலாம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து அவன் என்ன செய்யனா, அவனுக்கு ஒரு வழக்கமா ஒரு டைம் வைத்து கொண்டான். என்ன டைம்னா, வேதத்தை தியானிக்கும்படியாக ஒரு நேரத்தை பழக்கமாக்கி கொண்டான். அந்த வசனத்துல நம்ம சங்கீதம் 128 சொல்லப்படுகிறது, அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் கீழ்ப்படுகிற மனுஷன் தான் என்ன செய்வான், ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவர் என்ன சொல்லுகிறார் என்பதிலே அவன் கவனமுள்ளவனாய் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை ஈசாக்கு பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு துறவு தோண்டின போதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பெலிஸ்தியர் என்ன செஞ்சாங்க, அவனுடைய துறவுகளை தூர்த்து போட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனை குறித்த ஆசீர்வாதத்தை விட்டு வைக்காதபடி கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீதிமொழிகள் 20 7 வசனம் வாசிக்கலாம். வேதத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் அவன் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்களாம், வாசிக்கலாம். அவனுக்கு பாக்கியவான்கள் அதே போல உத்தமனா இருப்பார்கள் என்று சொல்லி, எப்படி ஆபிரகாம் தேவனுக்கு உத்தமமாய் நடந்தானோ அதே போல
அவனுடைய சந்ததியாகிய ஈசாக்கும் என்ன செய்தார்னா தேவனுக்கு உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நீதிமொழிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சோம்பேறிய தேவன் ஆசீர்வதிப்பதே இல்லை. சுறுசுறுப்புள்ளவன் கையோ என்ன உண்டாக்குமா? செல்வத்தை உண்டாக்குமா. ஆமென். அப்போ நீங்களும் நானும் ஆக்டிவாக இருக்கும்போது கர்த்தர் அதற்கான பிரயாசத்திற்கான பலனை அவர் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1:6 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அந்த அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தின்படி பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானித்து அதை நடத்தும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதத்தில் அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்ய மாட்டார்னா நன்மையை வழங்காதிருக்க மாட்டார். வேதத்தில் யாத்ராகம் புத்தகத்தில் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதில் மருத்துவச்சிகளை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு கட்டளை பிறக்கிறது, ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செஞ்சிடணும்? கொன்று போட வேண்டும் என்று சொல்லி. அப்போ பார்வன் சொல்லிட்டான். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த ராஜா சொன்ன பிறகு அந்த மோசையை அழகுள்ள பிள்ளைன்னு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அந்த மருத்துவச்சிகள் சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பார்வோனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலனுள்ளவர்கள், பிரசவித்தாகும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்யும்? உண்டாகும். அந்த மருத்துவச்சிகளை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த மருத்துவச்சிகள் அந்த வசனங்களில் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தில் அவங்க தேவனுக்கு பயப்பட்டதினால் அந்த குழந்தை என்ன செய்யலை? கொன்று போடவில்லை. அந்த வசனத்தை மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கற்பனைகளின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் என்ன செஞ்சாங்களாம்? உயிரோடு காப்பாற்ற. அப்ப அவங்க ஒரு பிரயாசம் எடுக்கிறாங்க. எதுக்காக பிரயாசம் எடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை கொன்று போடக்கூடாது என்பதிலே அவர்கள் பிரயாசம் எடுக்கிறார்கள். எதற்காக? அந்த 21ஆம் வசனம் சொல்லுகிறது. யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டு மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் என்ன செய்யல? அவங்க தேவனுக்கு பயந்ததினால் அந்த பிள்ளைகளை கொன்று போடாமல் பாதுகாத்தார்கள். அந்த கொன்று போடாமல் பாதுகாத்த கர்த்தருக்கு பயந்ததினால் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் தலைக்கு. அது முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம், இது நிமித்தம் மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் என்ன செய்தாரா? நன்மை செய்தார். ஆமென். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்யும்? உண்டாயிருக்கும். இந்த மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். காரணம் என்னன்னா, அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயப்பட்டார்கள். ஆமென். அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, அவருடைய கட்டளைகள் படியெல்லாம் நாம் செய்யும்போது கத்து தருகிற வார்த்தை, நான் நீ பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நான் உனக்கு கற்பிக்கிற கற்பனையையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதே அல்லாமல். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய கற்பனையின்படி செஞ்சீங்கன்னா நன்மை உண்டாகும். ஆமென். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நன்மையை தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படுவதிலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடந்து நாம் பிரயாசப்பட்டோமே ஆனால் கர்த்தனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எதற்காகலாம் நம்ம பிரயாசப்படணும்?
இன்னைக்கு உலக மனுஷங்க உலகத்துக்காக ஓட்டம் ஓடுகிறார்கள், பிரயாசம் எடுக்கிறார்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். எதற்காக நாம் பிரயாசப்படணும்? முதலாவதாக வாசிக்கலாம், லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல்ல போறது கஷ்டம்தான், அப்படிதானே? கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னா சிலருக்கு என்ன செய்ய முடியல. அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்றோம். ஆனா வேத வசனம் சொல்லுது, பரலோகத்துக்கு போகிற ஒரு மனுஷன் அவன் இடுக்கமான வாசல் வழியா போயே ஆகணும். அவன் ஏன்னா இடுக்கமான அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தான் என்று கேட்டான். அதற்கு அவர், அது இடுக்கமான வாசல். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசாலமான பாதை அல்ல, எதையும் செய்யலாம் என்கிறதான நோக்கமும் அல்ல. இப்படித்தான் வாழணும்னு நமக்கு ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். அதுல போறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதனுடைய பலன் எப்படிப்பட்டதுன்னா, நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக தருகிறார். ஆமே, அந்த பரலோக ராஜ்யம், அந்த நன்மையை கர்த்தர் எப்போது தருகிறார் என்றால் இடுக்கமான வாசல் வழியாக நம்ம பிரவேசிக்கும் போது மாத்திரமே. ரெண்டாவது, நம்ம என்னதுக்காக பிரயாசப்படணும்னு சொல்லி பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பலவீனரை தாங்குவதற்காக நாம் என்ன செய்யணுமா? பிரயாசப்படும். பலவீனமான ஆட்களை, சுகவீனர்களை தாங்குவதற்கு, அதே போல வறுமையில் இருக்கிற ஜனங்களை தாங்குவதற்கு அந்த பவுல் சொல்லுகிறார், வாங்குகிறத பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் பிறருக்கு உதவி செய்ய பிரயாசப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரயாசத்துக்கு தக்க பலனை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமே, ஒருத்தருக்கு கொடுக்கிறது வலதுகை செய்யறது இடதுகை என்ன செய்ய வேண்டாம், அறிய வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்ப இதற்காக நீங்களும் நானும் பவுல் தன்னுடைய வேலைகள் மத்தியில வேலையெல்லாம் செஞ்சு பிறருக்காக அவன் என்ன செய்ய, பலவீனரை தாங்குவதற்காக நான் வேலை செஞ்சு இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறதை அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். மூன்றாவது, எதற்காக பிரயாசப்படணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ஆமே, எனக்கே ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், பிரச்சனையே இல்லை, ஞானஸ்நானம் எடுத்தோம், பரலோக ராஜ்யத்துக்கு அன்னைக்கே நமக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்வதல்ல. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவன் அன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? டெய்லி நம்ம என்ன செய்யணும்? ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே அவன் என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம ரட்சிப்பு நிறைவேற நாம் என்ன செய்யணும்னா பிரயாசம் எடுக்கணும். நேற்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆடு இஷ்டம் போல அலைவதல்ல, முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருந்து நாம் காத்து கொண்டால்தான் நாம் பிரயாசப்பட்ட அந்த ரட்சிப்பு நிறைவேறும். அது மாத்திரமல்ல, அதன் பலனாகிய பரலோகத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். நான்காவது ஒரு விஷயத்தை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். உங்கள் கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம் ஒன்றையும் மறப்பதற்கு
தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆமென். இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, ஊழியங்களுக்காக நீங்களும் நானும் பிரயாசம் எடுக்கணும். ஆமென். இன்னைக்கு ஊழியர்களுக்காக பிரயாசம் எடுக்கணும். ஊழியங்களுக்காக நாம் பிரயாசம் எடுக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிரயாசத்தை நான் மறப்பதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்படி நம்ம பிரயாசம் எடுக்கும்போது கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்தை விட்டு வைக்க மாட்டார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ ஊழியங்களுக்காக நம்ம எடுக்கிற பிரயாசத்தை நிச்சயமாய் அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிற தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு இந்த காலை வேளையில நாம் தியானிக்கிறோம். எதற்காக பிரயாசம்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க நாம் பிரயாசப்படணும். அதே போல எளியவர்களை தாங்குவதற்காக நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். மூன்றாவது, ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நான்காவதாக, ஊழியர்களுக்காக நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் என்ன செய்யும்? கர்த்தர் நன்மை செஞ்சால் ஒழிய நீங்களும் நானும் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிற, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபுல வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்யுதுன்னா இறங்கி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நன்மையை தேவன் தருவார். நம்ம கர்த்தருக்காக பிரயாசம் எடுக்கிற ஒன்றிலும் ஆண்டவர் நமக்கு நன்மை தராமல் இருக்க போறதே இல்லை. அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது காரியம் என்னன்னா, அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளிலே கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழும்போது, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் வாழும்போது, நம்ம எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் நம்முடைய பிஸ்னஸை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். நம்முடைய பொருளாதாரத்தில் அதை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, மற்ற விஷயங்கள், எதிர்காலம் எல்லாவற்றிலும் நம்ம எதற்கெல்லாம் பிரயாசம் எடுக்கிறோமோ அதை அத்தனையும் வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். இந்த நல்ல நாளிலும் கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் நம்முடைய குடும்பங்களில் வந்து பலிப்பதாக. எல்லாரும் சொல்லும், ஆண்டவரே, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிற தெய்வமே, அப்பா உம்மை துதிக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஈசாக்குக்கு அந்த நன்மையை தந்தீங்களப்பா. ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து, ஈசாக்குடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தருவீராக. அப்பா, என் பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக பிரயாசம் எடுக்கிறார்களோ அவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய காரியம் ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் செய்வது வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறபடியே எங்கள் பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் வாய்க்க பண்ணுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.